30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சூர்யா ஆக்டிங் செம்மையாக இருந்தது. இந்த வாட்டி செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி தான். சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். சூர்யா வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக தான் பார்த்துருப்போம் எல்லாமே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஜானரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. செட்டில் இருக்க ஆக்டிங் எல்லாமே. மமிதா பைஜு, ராதிகா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. படம் பார்த்துக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் செகண்ட் ஹாஃபும் இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் வேறு லெவல், தி ஒன் வேறு லெவல். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். நல்லா சூப்பராக பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து நல்லா சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஆக்ஷனாக சூப்பராக, கேமரா ஒர்க்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சவுண்டு ஜிவி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது படம் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சூர்யா சார் எப்பயும் போல் சூப்பர் டூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் ஹீரோயின்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேமிலியாக அண்ட் அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றதை நல்லாவே காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் எப்பவுமே சூப்பர் தான். இந்த படத்தில் இன்னும் சூப்பராக காமிச்சிட்டாங்க. ராதிகா மேம் ஃபேமிலியோட அம்மானா சொல்லவே தேவையில்லை. படத்தை திருப்பி ஒரு அகைன் ஒரு சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அவங்க ஒரு ஹை கிளாஸாக இருக்காங்க. பட் அது இருந்தாலுமே அது அந்தளவுக்கு காமிக்காமல் நம்ம சூப்பராக கொண்டு போனாங்க. கிளைமேக்ஸில் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இது கிடையாது. அதையுமே அக்செப்ட் பண்ணி ஒரு லைஃப்பை கொண்டு போகலான்னு காமிக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருமே ஃபேமிலியாக கிட்ஸாக வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். குழந்தைங்களோட வந்து பாருங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். சூர்யா எப்பவுமே நல்லா தான் ஆக்ட் பண்ணுவார். அவர் இந்த வாட்டி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. காமெடியும் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தோட பர்ஃபார்ம் நல்லா இருக்குது. சூர்யா சார் பர்ஃபார்மும் நல்லா இருக்குது. மமிதாவும் ராதிகா ரெண்டு கேரக்டரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் பிளே அண்டு ரைட்டிங் நல்லா இருக்குது சார். அது எல்லாத்தோட கனெக்ட் ஆகுது, ஈஸியாக கனெக்ட் ஆகுது சார். அந்த எமோஷ்னலும் கனெக்ட் ஆகுது. ஒருத்தவங்க ஃபேமிலி இல்லாமல் இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, அவங்க சேர்றது எப்படின்னு எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க சார். வீட்டில் நல்லா காமெடியெல்லாம் ஃபன்னாக இருக்கணும், அதுவும் இருக்குது. எமோஷனல் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தாங்க சார் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அது நல்லா தான் சார். ஃபுல்லாக என்ஜாயபுளாக இருக்குது. அவங்க சீன் பார்க்கும்போது நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. நல்லா இருக்குது. பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மமிதா வந்தாலே என்டர்டைன்மெண்ட். சும்மா காமெடி தான், சிரிச்சுட்டே இருக்கலாம். ஃபேமிலியோட பார்த்தா மனநிறைவே போகலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்துச்சு. நல்லா ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் காம்போ நல்லா இருந்துச்சு. ராதிகா மேம், சூர்யா எல்லாத்தையும் சூப்பராக இருந்துச்சு. அதான் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருந்துச்சு. ஏஜ் கிரேப் அதெல்லாம் இல்லாமல் லவ் அதுவும் நல்லா சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக லேக்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். அந்த கஜினி படத்தில் பார்த்த மாதிரி நல்லா இருந்தது. க்யூட்டாக இருந்தது. ரெண்டு பேர் பேரும் சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம். சூர்யா சாரோடைய தைரியத்தை பாராட்டணும். ஏன் அப்படின்னா, கருப்பு மாதிரி ஒரு படம், ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம், நல்ல வசூல் குவித்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் பெருசாவோ இல்லை ரசிகர்களை கவர்ற மாதிரி பெருசாவோ இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியை வந்து தேர்வு பண்ணதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். வெங்கி சார் டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஏன்னா ரிட்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னென்னா, காசு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளை வாங்க கற்றுக் கொடுக்கும். அதே கஷ்டம் வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மாதிரி டைலாக்காக இருக்கட்டும். கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், யாருக்காகவும் கனவை தொலைச்சிடாதீங்கிற டைலாக்காக இருக்கட்டும். வெற்றி பெற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றி பேசக்கூடாதுங்கிற டைலாக்காக இருக்கட்டும். ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காரு. சூர்யாக்காகவே ரைட் பண்ணியிருக்காரு. நீங்கள் மற்ற ஆக்டர் வந்து ஸ்டைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முடியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, காஸ்டியூமில் ஸ்டைல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரியில் ஸ்டைல் பண்ணுவாங்க, ஒரு பாணியை வச்சுருப்பாங்க. சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் கேரக்டராக எமோஷ்னலாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வருவார். அதை அழகாக பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது. சூர்யா சார் அழுகிற சீன்லாம் வந்து நமக்கே அழுக வரும். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹீரோயின் தான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப குறும்புத்தனமான, சுட்டித்தனமான அந்த ஒரு 22 வயசு ஹீரோயினுக்கு ஏற்ற அதே அந்த இளம் ரத்தத்துக்கான அந்த குறும்புத்தனம் அத்தனையும் ஹீரோயின்ட்ட இருக்குது. அழகாக கொண்டு போயிருக்காங்க. Saravana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.